பிரான்சில் தங்களுக்குள் போலியாக திருமணம் செய்து கொள்ள முயன்ற வழக்கில் அல்ஜீரியாவை சேர்ந்த அண்ணன் மற்றும் தங்கைக்கு பிரெஞ்சு நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்துள்ளது. அல்ஜீரிய பெண் ஒருவர் பிரான்சில் தங்குவதற்கும் நாடு கடத்தப்படுவதை தவிர்ப்பதற்கும் 5000 யூரோக்கள் ஒப்பந்தத்தில் இந்த திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. லில் நகரில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கின் விசாரணையில் இனஸ் என்ற அல்ஜீரிய பெண் பிரான்சிலேயே தங்குவதற்கு விரும்பியது தெரியவந்தது. அல்ஜீரியாவில் நல்ல வேலையும் நிலையான பொருளாதார சூழலும் இருந்த போதிலும் தனது பாலியல் ஈர்ப்புத்தன்மை காரணமாக அங்குள்ள குடும்பங்கள் மற்றும் சமூக அழுத்தங்களுக்கு பயந்து அவர் பிரான்ஸ் வந்ததாக கூறியுள்ளார். தங்கைக்கு பிரான்சில் வசிப்பதற்கான வதிவிட உரிமத்தை பெற்றுத் தருவதற்காக அவரது அண்ணனான ஆடம் இந்த போலி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளார். இதற்காக பெர்ட்ராண்ட் என்ற பிரெஞ்சு குடிமகனுக்கு 5000 யூரோக்கள் தருவதாக ஒப்புக்கொண்டு திருமணத்திற்கு பின் பாதி பணமும் உத்தியோகபூர்வ ஆவணங்கள் கிடைத்த பின் மீதி பணமும் தருவதாக பேசப்பட்டுள்ளது. பணத்திற்காக மட்டுமே இந்த திருமணத்திற்கு உடனே சம்மதித்ததாக பெர்ட்ராண்ட் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டுள்ளார். இவர்களின் திருமண விண்ணப்பங்களை லில்லி நகராட்சி அலுவலகத்தில் தனித்தனியாக சமர்ப்பித்த போது அவர்கள் அளித்த எழுத்துப்பூர்வமான மற்றும் வாய்மொழி வாக்குமூலங்களில் பல முரண்பாடுகள் இருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அதிகாரிகளை நம்ப வைப்பதற்காக இவர்கள் போலியாக நிச்சயதார்த்தம் செய்து புகைப்படங்களையும் எடுத்துள்ளனர். நீதிமன்ற விசாரணையின் போது இந்த திருமணத்தில் உண்மைத்தன்மை எதுவும் இல்லை எனவும் பிரெஞ்சு அரசை ஏமாற்றவே புகைப்படங்கள் எடுக்கப்பட்டன என்றும் இனஸ் மற்றும் பெர்ட்ராண்ட் ஆகிய இருவருமே உண்மையை ஒப்புக்கொண்டனர். வழக்கின் முடிவில் இனஸுக்கு 5 ஆண்டுகள் தகுதிக்கான காலத்துடன் கூடிய 8 மாதங்கள் அச்சுறுத்தல் சிறை தண்டனையும் அவரது அண்ணன் ஆடமுக்கு 12 மாதங்கள் அச்சுறுத்தல் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது.